இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதுகின்ற மாணவ மாணவியருக்கு பயன்படுகின்ற வகையில் 10ஆம் வகுப்பு கணித பாட நூலிலிருந்து இந்த 2 மதிப்பெண்கள் வினாக்களானது இங்கே தொகுத்து கொடுத்துருக்குறேன். இந்த கொஷின்ஸ் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸாக நாங்கள் ட்ரீட் பண்ணியிருக்கோம். ஒரு ஆசிரியர் கொஷின் பேப்பர் எடுக்கும்போது எந்தெந்த கொஷின் எல்லாம் 2 மார்க்கில் கேட்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரும்போது அதை கேட்கறதுக்கு எடுக்கும்போது இந்த மாதிரியான வினாக்கள் நிச்சயமாக அவங்க எடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அத்தகைய வினாக்கள் தான் இங்கே நாம் கொடுத்துருக்குறோம். இந்த 2 மார்க் கொஷின் எல்லாம் பாருங்கள், எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கின்றத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. முதல்ல ஒவ்வொரு சாப்டர்லையும் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு கணக்குகள், இதெல்லாம் 2 மார்க்கில் கேட்கலாம் கட்டாயம் அப்படின்ற மாதிரியான கணக்குகள் தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாடத்திலே இருக்கக்கூடிய பயிற்சி வினாக்கள், முதல்ல எடுத்துக்காட்டு வினாக்கள், அதுக்கப்புறம் பயிற்சி வினாக்கள், இப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 2 மார்க்கில் கேட்கறதுக்கான வாய்ப்புள்ள வினாக்கள் தான் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறோம். இது வரைக்கும் நீங்கள் வந்த பொதுத்தேர்வு வினாக்களாகட்டும் அல்லது வேறு மாவட்ட வினாக்களாகட்டும் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னாலும் இது போன்ற வினாக்கள் தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஆசிரியரும் ஒரு மாணவனுக்கு வினாக்களை கொடுக்கும்போது கொஞ்சம் அவன் ஈஸியாக அட்டன் பண்ணணுன்ற நோக்கத்தில் தான் கொஷின் எடுப்பாங்க. அதே நேரத்தில் 2 மதிப்பெண் வினாக்கள் 2 அல்லது 3 வரிகளுக்கு மேலே போகாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. சில நேரங்களில் 2 மதிப்பெண் வினாக்கள் 5 மதிப்பெண்ணில் கேட்பாங்க. நம்ம 5 மதிப்பெண் சொல்லக்கூடிய வினாக்கள் 2 மதிப்பெண்லையும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் பெரும்பாலும் அப்படி மாறத்துக்கு வாய்ப்புகள் குறைவு தான். இந்த வினாக்களை மாணவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ இதுக்கான லிங்க் நான் பிடிஎஃப் லிங்க்காக கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த பிரிண்ட் அவுட்டை கையில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கொஷினாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்களா பாருங்கள். அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஏன்னா ஏற்கனவே நிறைய முறை நீங்கள் பல டெஸ்ட்லாம் எழுதியிருக்கீங்க. ஸ்கூலில் பள்ளி அளவில் அரையாண்டு தேர்வு வரைக்கும் எழுதியாச்சு, ரிவிஷன் டெஸ்ட் எழுதியாச்சு. அதனால் இந்த கொடுத்துருக்கூடிய தொகுப்புலேருந்து ஏதாச்சும் 1-2 கொஷின் தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாமல் இருப்பீங்க. அதுக்காக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இன்னும் நமக்கு நிறைய நேரம் இருக்குது. அந்த வினாக்களையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லா வினாக்களும், இதில் இருக்கக்கூடிய எல்லா வினாக்களையும் ஒரு மாணவன் செஞ்சீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக 80லேருந்து 90 மார்க்குள்ளே வாங்கிறதுக்கு நம்ம ஒரு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நமக்கு கேட்கக்கூடிய 2 மதிப்பெண் வினா, 5 மதிப்பெண் வினா, 1 மதிப்பெண், அப்புறம் ஜாமெட்ரி, கிராஃப், இது எல்லாத்தையும் பார்த்தோம்னா தான் நம்ம அந்த மார்க் நம்ம அடைய முடியும். ஆனால் இதில் நம்ம ஒரு 10 கொஷின் ஆன்சர் பண்ணணும். 10ல் ஒரே ஒரு கேள்வி தான் கம்பல்சரி கொஷின், கட்டாய வினாவாக இருக்குது. அது வினா எண் 28. அந்த ஒரு வினாவை தவிர மீதி இருக்கக்கூடிய 13 வினாக்கள்லேருந்து நீங்கள் 9 வினாக்களை தேர்ந்தெடுத்து விடையளிக்கணும். நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 9 கொஷின் இதுக்குள்ளேருந்து ஆன்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி ஒரு வேளை ரொம்ப வராமல் போகிறதுக்கு 1-2 கொஷின் வேணால் வராமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட நேரங்களில் இந்த மாடலில் தான் அந்த வினாக்கள் கூட இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா மாற்றி கேட்டாங்கன்னா என்ன பண்ண போகிறாங்க, இதில் இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸை மாற்றி கொடுப்பாங்க, நம்பரை மாற்றி கொடுக்க போகிறாங்க. ஆனால் அந்த ஃபார்முலா அப்ளிகேஷன் மாற்றவே முடியாது. அதனால் நீங்கள் இதை எடுத்து முதல்ல ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறமா இதே போல் 5 மதிப்பெண் வினாக்களுடைய தொகுப்பும் நாம் முக்கியமாக போட போகிறோம். அதனால் இந்த டிஎன் மேத்ஸ் மேட் ஈஸின்ற இந்த யூடியூப் சேனலை நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் அந்த பெல் பட்டனை அழுத்தி அதில் ஆல் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு ரீச் ஆகும். இந்த தேர்வு முடிகிற வரைக்கும் நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு நம்ம போட போகிறோம். தேர்வு சம்மந்தமான டிப்ஸ் நிறைய கொடுக்க போகிறோம். மாதிரி வினாத்தாள்கள் கொடுப்போம். அதனால் தொடர்ந்து இந்த யூடியூப் சேனல் நீங்கள் பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த 2 மார்க் இது மட்டும் போதுமா அப்படின்னா 80 to 90 மார்க் வாங்கினவங்களுக்கு இது போதும். 100 மதிப்பெண்கள் வாங்குகின்ற மாணவர்கள் இன்னும் புத்தகத்தில் நிறைய வினாக்கள் இருக்குது. நம்ம எல்லா வினாக்களையும் கொடுக்கல. அந்த வினாக்கள்லையும் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக முயற்சி எடுத்து பயிற்சி செய்யணும். 100 மார்க் வாங்குறதுன்றது மிகவும் ஒரு கடினமான செயல்னு நினைக்க வேண்டாம். கட்டாயமாக நீங்கள் ஒர்க் பண்ணோம்னா நிச்சயமாக வாங்கிடலாம். இந்த இவ்வளோ வினாவிலையும் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நிச்சயமாக எந்த கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணலான்ற ஒரு தைரியம் உங்களுக்கு வரும். பயப்படாமல் எல்லா வினாக்களையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக நல்ல மார்க்கோடு நீங்கள் வெளியே வரலாம். அதில் சந்தேகமே இல்லை.
பயம் இல்லாமல் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பெண்கள் கிடைக்கும். ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். நன்றி.